Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ராகு கேது பெயர்ச்சி நடந்திருக்கு. என்னடா இந்த வருஷத்துல சனி பெயர்ச்சி ஆகுது, குரு பெயர்ச்சி ஆக போது, ராகு கேது பெயர்ச்சி ஆயிருக்கு. ஜாதக ரீதியா இதுக்கான பலன்கள் நம்ம நிறைய தொடர்ச்சியா தெரிஞ்சுட்டே வரும். ஆனா இந்த டாரோ ரீடிங்ல இதுக்கான பலன் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த டாபிக்கோட நான் வந்திருக்கேன். இந்த எபிசோட நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா டாரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் ஆஸ்ட்ராலஜி ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. டாரோ கார்டுல நீங்க அதுக்கான பலன்கள் சொல்றீங்க, ஜெனரலா அந்த எனர்ஜியை வச்சு சொல்றீங்க. இந்த மாதிரி பயிற்சி பலன்களை தெரிஞ்சுக்க முடியுமா? கண்டிப்பா பயிற்சி பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பயிற்சின்றது ஒரு எனர்ஜி ஷிஃப்டிங் தானே. அந்த ஷிஃப்டிங்ல இந்த ராசிகளுக்கு எப்படியான ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அதனுடைய அவுட்கம்ஸ் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி அந்த அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூப்பர். அப்போ இப்போ 12 ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு டாரோ கார்டு வச்சு எங்களுக்காக சொல்றீங்க. ஓகே. தனுசு ராசி நேயர்கள், இவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போது? தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளுக்கு எப்படி இருக்கு? ஸோ தனுசு ராசி பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய விஷயங்கள் எல்லாம் அவங்க விட்டுட்டு வெளியேறணும் அப்படின்னு இருக்குது. இந்த பழைய பேகேஜஸ் கேரி ஓவர் பண்ணுறது, யாராவது இவங்களை ஏமாத்திருக்கலாம், துரோகம் செஞ்சுருக்கலாம், இல்லை டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கலாம், அதுலேருந்துலாம் இவங்க கண்டிப்பாக வெளியேறணும். ஏன்னா வேற ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ள வருது. ஸோ அந்த வாய்ப்புகள் என்ட்ரி ஆகும் போது இதெல்லாம் கண்டிப்பாக அதை முடிச்சுட்டு அது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் குழந்தைகள் பார்க்கும் போது போத் நல்லது கெட்டது ரெண்டுமே சேர்ந்து அவங்களுக்கு நடக்கும். குழந்தைகள் மோரோவர் மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி ஒரு விஷயத்துல டேலண்டடா இருக்காங்கன்னா இன்னொரு விஷயத்துலயும் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. ஸ்டடீஸும் ஒரு பக்கம் நல்லா இருக்கும், இந்த பக்கம் அவங்களுடைய மற்ற ஆக்டிவிட்டீஸும் நல்லா இருக்கும். ஸோ அப்படி ஒரு டுவாலிட்டியா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. தனுசு ராசியில இருக்கிறவங்களுக்கு இப்போ வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? அதே மாதிரி வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய டைம் எப்படி இருக்கு? ஸோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புன்ற போது வெளிநாட்டு வேலை தேடுறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். கண்டிப்பா வாய்ப்புகள் வரும், நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அது கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறத பொறுத்து அந்த ஆஃபர்ஸ் கண்டிப்பா வந்துடும். ஓகே. ஸோ வெளிநாடு சார்ந்த படிப்பு பசங்களுக்கு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் தான் இருக்கும், ஒரு அன்ஸ்டேபிலிட்டியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களும் அதற்கான ஆக்ஷன்ஸை கான்ட்ராடிக்டாக தான் கொடுப்பாங்க. ஒரு டைம் ஓவர்சீஸ் சார்ந்த ஸ்டடீஸ் எடுக்கலான்னு பார்ப்பாங்க, ஒரு டைம் இங்கே லோக்கல்லே பண்ணலாம் அப்படின்றதுனால. ஸோ இது இவங்க ஆக்ஷனை பொறுத்து அங்கேயும் லேக் ஆகும். ஓகே. தனுசு ராசியில இருக்கிறவங்க இப்போ இது வரைக்கும் அவங்க சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமா இது இருக்குமா? இந்த கோர்ட்டு கேஸ், இந்த வாய்தான்னு போயிட்டே இருக்கும், நிலுவையிலேயே இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், இதுக்கும் ஒரு தீர்வு சொல்லுங்க. ஸோ இவங்க இந்த கோர்ட் கேஸ், இந்த வம்பு வழக்கு, இது சார்ந்த விஷயங்கள்ல நிறையவே ஆக்சுவலாக அவங்க இழந்துட்டாங்க. என்னன்னா யூனிவர்ஸ் இந்த கேஸ், இந்த பிரச்சனை ஒரு ஃபேவர் உங்களுக்கு வருதோ இல்லையோ, இது ஒரு முடிவு வருதோ இல்லையோ, ஆனால் வேற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதில் இழந்ததை அதில் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற வேற ஒரு விஷயத்துலேயும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க இதிலே தான் எனக்கு வேணும், இதை நான் கிளியர் பண்ணணும், சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் அந்த வாய்ப்புகளையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. மெடிக்கேஷன் எடுத்துக்கணும். இவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பரான மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா க்யூர் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ அப்படிலாம் இல்லை, நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்ற போது ஓகே, அதற்கான ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும், இல்லை இமோஷன் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, சந்தோஷமான மனநிலை இருக்காங்கன்னா ஸோ இன்னும் ஹெல்த் நல்லா இருக்கும், சீராக இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்கள், சினிமா, மீடியா, அதே மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுடைய டைம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கு? இவங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும், நிறைய அறிவுபூர்வமான அனுபவம் இந்த துறையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்குது, அப்கிரேட் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க. இப்போ எந்த லெவலில் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. தனுசு ராசிக்காரவங்க இவங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுது?
ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி ஒரு கொலாபரேஷன் வந்து கிடைக்கும். ஓகே. அந்த கொலாபரேஷனால இவங்க மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்யக்கூடிய வகையில் இந்த சோஷியல் சர்வீஸ் செய்கிறவங்களுக்குலாம் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் கொலாபரேஷன் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் வந்து கிடைப்பாங்க. மற்ற நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு கிடைக்கும், ஃபேமிலி ரீதியாக இல்லை வந்து பிஸ்னஸ் ஆர் கொலீக்ஸ் அவங்க ரீதியாக ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த தனுசு ராசிக்காரவங்க இவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், இந்த காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ இது வந்து இவங்க உருவாக்குறத பொறுத்து தான் இருக்கு. இவங்க இதை எப்படி உருவாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போகும். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்யூச்சரை நினச்சி இப்போ ப்ரெசண்ட்டை வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, அதை வந்து டிசைன் பண்ணுறாங்கன்ற போது நல்லாயிருக்கும். இல்லை இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் நீயா நானான்னு ஒரு போட்டி இருக்குது, நான் தான் வின் பண்ணணும், இல்லை வந்து நான் உன்னை வந்து டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்கன்னா அது ஃப்யூச்சருக்கும் கண்டிப்பாக பாதிச்சிடும் இந்த டைம் பீரியடில். ஓகே. தனுசு ராசிக்காரவங்களுக்கான ஒரு குட் கைடன்ஸ் கொடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப லாயலாக இருக்கணும். அதாவது எங்கே லாயலாக இருக்கணும்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளில் லாயலாக இருக்கணும், அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறவங்களுக்கு லாயலாக இருக்கணும். அண்ட் வந்து கூட இருக்கிற நபர்கள், மனிதர்கள், ஜீவராசிகள் அவங்களுக்கும் லாயலாக இருக்கணும். ஸோ இந்த விசுவாசமாக அவங்க இருந்தாலே போதும், மற்ற எல்லா விதமான வாய்ப்புகளையும் யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சூப்பர்.